ஹாய் காய்ஸ். ஸோ நேற்று பர்த்டே செலிப்ரேஷனோட கண்டினியூவேஷன் தான் இது. ஸோ எல்லாருமே இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, போஸ்ட் வெட்டிங் ஷூட்டு அந்த மாதிரி இது வந்து போஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ இதை நான் வந்து பிளான்லாம் பண்ணல, இது அப்படியே அமைஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போவோம்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு யூனிக்கான பிளேஸு. இது வந்து நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க, நாங்களும் பார்த்ததும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸு. அது என்னன்றது அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் வந்து கேப் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கே போகிறோன்றது இப்போ வரைக்கும் இவங்களுக்கு தெரியாது. அந்த நாய்க்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணுது, ஆனால் அது அப்படியே அதுவா இதுவான்றது அவளுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. பார்ப்போம். கண்டுபிடிச்சிட்டியா? சரி, எங்கே? ஐஸ்கிரீம் ஹவுஸ் தான். ஹவுஸா? ஐஸ்கிரீம் ஹவுஸ்? ஹவுஸ் ஆஃப் ஐஸ்கிரீம். ஹவுஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் சத்தியமாக சிங்கப்பூரில் ஒன்று கூட கிடையாது. நிஜமாக கிடையாது. அது மியூசியம் ஆஃப் ஐஸ்கிரீம். ஹவுஸ் ஆஃப் ஐஸ்கிரீமா அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. மியூசியம் ஆஃப் ஐஸ்கிரீம். யாராவது மியூசியம் கூட்டிட்டு போவாங்களா? ஐஸ்கிரீம் மியூசியம்ல வைப்பாங்களா யாராவது? நீங்களா சொல்லுங்க. நீங்க பாருங்க, சூப்பரா இருக்கும். அங்க கூட்டிட்டு போறோம், கண்டிப்பா அங்க கூட்டிட்டு போறோம் 100%. சரியா? என்ன ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போகிறோம். நல்லா போயிட்டு ஆல் கண்ட்ரீஸ் ஃபுட் அங்கே இருக்கும். பிரெட்ஸு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரெட்ஸு, வேஃபிள்ஸு, ஸோ நான் வெஜிடேரியன், வெஜிடேரியன், சீ ஃபுட்ஸு. நடிக்கிறான். ஸோ பிளான்ட் பேசிஸ் நடிக்கிறான். நல்லா சாப்பிட போகிறோம். அதனால் இன்னைக்கு நான் காலையில் 9:30க்கு ஒரு 10 o'clock பிரஞ்ச் மாதிரி சாப்பிட்டேன். ரீல்ஸா? வந்து கேபில் போயிட்டுருக்கோம். என்ன கேட்ட நீ? அதை வந்து ஆக்சுவலி வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல்னால 1 hour டைமு பேட்ச் பேட்செல்லாம் அனுப்புவாங்க. ஒரே ஐடியா எல்லாரையும் அனுப்புகிறேன். நம்மளுக்கு வந்து 4:30 ஸ்லாட். இன்னுமா சார் நீங்கள் நடிக்கிறீங்க? சொல்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு 4:30 நம்ம போகிறோமா, 5:30 வரைக்கும் நம்ம ஸ்லாட்டு. அந்த 1 hour நீங்கள் எவ்வளோ வேணும் சாப்பிட்டுக்கலாம். பஃபேட்டு தான், சரியா? அது வந்து ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும், உனக்கு கேம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த 5:30 முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அது டைஜஸ்ட் ஆகும், பார்த்தியா, ஜீரணம் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து சரி யார் பல்ப் வாங்குறாங்கன்றது நான் பார்த்துக்கிறேன், சரியா? ஸோ ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் விளாட்லாம். நம்ம எவ்வளோ நேரம் விளாட்லாம். அது அன்லிமிட்டெட். ரொம்ப பெரிய ஏரியா, ஓகேவா? இது வந்து ஒரு 4 கண்ட்ரியில் தான் வச்சுருக்காங்க போல் இந்த மாதிரி ஃபுட் ஃபெஸ்டிவல். அதில் சிங்கப்பூர் ஒன்று. ஓகே गाइस, என்ன வந்தது? மியூசியம் ஆஃப் ஐஸ்கிரீமோ? எங்கே வந்துருக்குறோம்? ஸோ மியூசியம் ஆஃப் ஐஸ்கிரீம் வந்து 4 கண்ட்ரியில் மட்டும்தான் இருக்குது. 4 to 5 கண்ட்ரீஸில் மட்டும் தான் இருக்குது. அது ஒன்று சிங்கப்பூரில் இருக்குது. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு யூனிக்கான பிளேஸ் இது. அதனால் எங்கே கூட்டிகிட்டு வந்தோம். இது எல்லா கண்ட்ரிலையும் எல்லா இதுலேயுமே இருக்காது, எல்லா ரீஜன்லேயும் இருக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் ஐஸ்கிரீம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இது. அதுலேயே வந்து பேசிக் இது இருக்குது, இன்டர்மீடியட் அண்டு அந்த மாதிரி அட்வான்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் வந்து ப்ரீமியம் பேக் நான் போட்டிருக்கேன். ப்ரீமியம் பேக்னால் அன்லிமிட்டட் ஐஸ்கிரீம் தான், எதுவும் நீங்கள் பண்ணாலும், எந்த டிக்கெட் பண்ணாலும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் ஐஸ்கிரீம் ப்ளஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. அதுதான் இந்த ப்ரீமியம் பேக். ஸோ பார்ப்போம் என்ன உள்ள இருக்குன்றது. லெட்ஸ் சீ. எங்களுக்கு 4:30 ஸ்லாட்டு. இன்னும் ஒரு 5 minutes நாங்கள் வெயிட் பண்ணிட்டு போகலான் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பிங்க் கலரு, பிங்க் எல்லாமே வந்து பிங்க் கலர் பேஸில் தான் இருக்குது. அந்த பார்பி டால் இருக்கும்ல, பார்பி டால் பிங்க் கலர், அதோட இதில் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம பார்ப்போம். ஸோ guys, உள்ளார வந்தாச்சு. ஸோ வந்தோம். சொன்னா எதுக்கு எழுதணும்? ஆமாம் தெரியும். ஓ, நம்ம ஏதாவது ஒரு நேம் நம்மளுக்கு ஒன்று கொடுத்துக்கலாம். ஓ, அங்கே பேர் ஷாருக் குருச்சா. டிம்பிள் கேண்டி.
தளபதி தளபதி சஞ்சய். அப்படியா? அப்படிலாம் இல்லையே. உனக்கு உனக்கு உன் நேம் எதுவும் இருந்தாலும் உன் இஷ்டம். அது அவங்க சும்மா எழுதியிருக்காங்க. நீ ஒன்றுது உனக்கு பிடிச்ச நேம் என்ன எழுதலாம். அங்கே பேர் பிடிஎஸ் கிரீமா. என்ன எழுதுறான்னு பார்ப்போம். டிஎஸ் வர்றா டிஎஸ் க்ரீம். டிஎஸ் க்ரீம். இப்போ எனக்கு பிடிக்காதடா. நீ டிஎஸ் எழுதிட்ட. என்னடா எழுதுற? நான் வந்து எவ்வளோ லவ்வோட டிஎஸ்ன்னு எழுதினேன். தளபதி கிரன்ச்சி. ஐயே சலோ. ஸோ இவன் வந்து டிஎஸ் க்ரீம் எழுதியிருக்கிறேன். நான் வந்து தளபதி கிரன்ச்சி எழுதியிருக்கிறேன். இது எங்கே போகணும்? இங்கே ஒட்டிக்கணும். இங்கே ஒட்டிக்கணும். ஸோ இப்போ எனக்கு தளபதி கிரன்ச்சின்னு சொல்லுவாங்களா? தளபதி இங்கே வாங்க. தளபதி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த கண்ட்ரீஸில் ஐஸ்கிரீம் அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படின்றதெல்லாம் போட்டிருக்காங்க. யார் அதிகமாக வாங்குறாங்கன்றது போட்டிருக்காங்க. எங்கடா இந்தியா ஒன்று கூட காணோம். ஸோ நன்றா தெரில என்னன்ட்டு. ஸோ டிஃப்ரெண்ட் ஐஸ்கிரீம் வந்து இது எங்கெங்கே வந்து மேடாச்சுன்றதை போட்டிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குங்க. ஆம்பியன்ஸ் வேறு லெவல். என்னடா நீ சும்மாவே குண்டா தெரியுற இல்லை இன்னும் குண்டா தெரியுற? இன்னும் பாரு. சாக்லேட் டபுள் சாக்லேட். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செட் வந்து டபுள் சாக்லேட் அண்டு ஸ்ட்ராபெரி வாங்கியிருக்கிறோம். ஸ்ட்ராபெரி செம்மையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. உனக்கு? ஸ்ட்ராபெரி தான். டபுள் சாக்லேட் ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை, ஸ்ட்ராபெரி நல்ல ஸ்வீட்டாக இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூப் தான், அவ்வளோதான் கொடுக்குறாங்க. நிறையா இருக்குது, அதான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்குறாங்க எல்லாமே. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரவுண்டுங்க, இதுதான் ஃபுல்லாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபன் ஏரியா இது ஆக்சுவலி. சும்மா நம்ம நேம்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். பார்ப்போம் இவன் என்ன பண்ணுறான்ட்டு. ஹார்ட் போடுங்க. இருங்க எங்க போடுங்க கீழே இங்க போடுங்க அது சஞ்சய் திவ்யாங்க. நீ போடு, இது நல்லா இருக்கும், ரீல்ஸ்க்கு நல்லா இருக்கும். சஞ்சய் திவ்யா நெக்ஸ்டா அது என்னதுடா? ஓ இன்ஃபினிட்டியா? ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்க லெட்டர்ஸ் அவங்க ஃபேமிலியோட நேமை வந்து எழுதிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம போதும், நம்ம எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஐஸ்கிரீம் இது பார்த்தீங்கன்னா என்னன்றதை பார்ப்போம். இங்கே ஏகப்பட்டது இருக்குது. இங்கே வந்து மேங்கோ சாபெட் அண்ட் ராஸ்பெரி இருக்குது, இல்லை மிக்ஸ் ஆஃப் போத்துன்னு இருக்குது. ஸோ 3 டைப் ஆஃப் ஐஸ்கிரீம். இது வந்து கோனில் சொல்கிறாங்க.
ஸோ நாங்கள் வந்து ரெண்டுமே ட்ரை பண்ண போகிறோம், என்னன்றதை பார்ப்போம். இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும் அப்படின்னா இதெல்லாமே இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா பீஸாலாம் வச்சுருக்காங்க, ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, $25. ஸோ கோன் மிஷின் பார்த்தீங்கன்னா இதான் மேங்கோ சார்பேட் அண்ட் ராஸ்பெரி. ஸோ எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறோம். மேங்கோன்னொடனே அப்படியே 32 பழம் தெரியுதுடா. இதாக கொடுத்துட்டாங்கோ. டிஷ்யூ எடுத்துக்கூடா, இங்கே எங்கே இருக்கு பாரு. ஸோ இங்கே வந்து உக்காந்துக்கலாம். ஸோ எப்படி இருக்கு? மேங்கோ டேஸ்ட் பண்ணு, ராஸ்பெரி டேஸ்ட் பண்ணு. எது நல்லா இருக்கு? எது நல்லா இல்லை நம்மக்கிட்ட அதை கொடுத்துடுவா. அதான் எது நல்லா இல்லை கொடுத்துட்டா. சரி, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. மேங்கோ வேறு லெவல். மேங்கோ தான் செம்ம. ஸோ நம்ம வந்து நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போக போகிறோம். பேரு ஏய் டிம்பிள் இருடா. ஸோ இது வந்து ஒரு ப்ளே ஏரியா. இரு. பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஃபோட்டோ வீடியோஸ்க்காக. ஸோ மிரர் இது. இதிலெல்லாம் நீ ஆசைப்பட்டுறாத சரியா? இதிலெல்லாம் உட்காடுறோன்ட்டு விழுந்துருச்சுன்னா. குக்கீஸ் அண்ட் க்ரீம் அண்ட் பைனாப்பிள் கோகனட். ஸோ குக்கீஸ் அண்ட் க்ரீம், பைனாப்பிள் கோகனட். இது வேஃபிள்ஸ் எனக்கு பிடிச்சது. மை ஃபேவரட் வேஃபிள். பரவாயில்ல, எல்லாம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க, கொஞ்சம் கொடுக்குறாங்க. எப்பட்றா நான் எத்தனை பிடிக்கிறது? இரு, நாம் வேணால் அங்கே நிற்க வச்சிடலாமா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது குக்கீஸ் அண்ட் க்ரீம் அண்ட் பைனாப்பிள் கோகனட். எது நல்லா இருக்குது உனக்கு? என்ன குக்கி அண்ட் க்ரீம் நல்லா இருக்கா? ஸோ இது வந்து ப்ளே ஏரியாவும் இங்கே இருக்குது, பார்ப்போம். ஸோ இது வந்து ஃபன் ஏரியா. இதை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் சும்மா வச்சுருக்காங்க, ஊஞ்சல் வச்சுருக்காங்க. ஆமாம், பெரிய இந்த கேமு நேஷ்னல் கேமு. இது ஒரு ஊஞ்சல், அது ஒரு ஊஞ்சல். டே சருக்கு மரம் இருக்காண்டா புரியா உள்ளார. ஆனால் ஒன்னார் உள்ள நுழைய முடியாது உன் சைஸ்க்கு. இல்லை இப்போ இதுங்க தான் குட் கேர்ள்ஸ். எங்க அவன் நம்மளை பார்த்து நானே. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு நாங்கள் போகிறோம். ஸோ இது எதுவும் சம் ஃபன் ஏரியான்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஃபோட்டோ வீடியோஸ்க்காக இது வச்சுருக்குறாங்க. ஓ செம்ம. அவ்வளோதான். இங்கே வந்து ஒரு 2-3 ரீல்ஸ் எடுக்க சொல்லுவானுங்க. ஏய் இந்த டைம் நான் குடி, இந்த டைம் நான் எல்லா டைம் போன டைம் முழுங்கிட்டேன். மறுபடியும் வாங்க, நீங்களும் முழுங்கினீங்களா? ஹலோ. ஸோ ஒன்லி ஒன் ஃப்ளவரா? சூப்பர் ஃபுட்ஸ் ஃபட்ஜ். ஓகே, ஒன்று போதும். 1 is enough. 2 spoons. எதுக்கு ரெடி 2? நானே ஏன் ஒன்லி சாப்பிட மாட்டீங்களா? அங்கே சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கணும். ஆனால் அந்த சாக்லேட்
சாக்லேட் விட இது நல்லா இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஒன்று சாப்பிட்றோம்ல சாக்லேட் டபுள் சாக்லேட்னு, அதை விட இது நல்லா இருக்குது. இது வந்து மில்க் அண்ட் நட்ஸ் போட்டனால கொஞ்சம் நல்லா இருக்குது. நட்ஸ் தெரியுதா? எனக்கு வரவே இல்லை. நான் எடுத்துக்கிட்டேன் தடையா. ஆக்சுவலி இன்னும் ஒரு ப்ளே ஏரியா இருக்குது, அதுதான் மெயின் ப்ளே ஏரியா. நான் வீடியோவில் பார்த்தேன், அங்கே தான் நிறைய பேர் வந்து விளாட்ற அந்த ஒரு இடமே இருக்குது. போய் குதிச்சு வருவாங்க, ஏதோ பால்ஸ் சம்திங் ஏதோ போட்டிருப்பாங்க போல, ஒரு பேர் என்னன்றது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒன்று புரியல, ஜென்ரல் அட்மிஷன் ஒன்று சொன்னாங்க, ப்ரீமியம்னு சொன்னாங்க. இங்கே எதுவுமே அதை கேட்கவே இல்லை. ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் எது வாங்கினாலும் எல்லாமே ஒன்று தான் நான் நினைக்கிறேன். நான் ப்ரீமியம் தான் வாங்கினேன், ஆனால் இங்கே எல்லாருமே வந்து ஒட்டுக்காக தான், எதுவுமே எங்களை கேட்கல நீங்கள் ப்ரீமியமாக இல்லை ஜென்ரலான்னு கேட்கவே இல்லை. இது உங்களுக்காக நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நம்ம மக்களுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஸோ அதனால் ஜென்ரல் அட்மிஷனாக ப்ரீமியமான்றது எனக்கு இங்கே அதை பார்க்கவே இல்லை. ஸோ ப்ரீமியம் பேக்குன்றது எக்ஸ்ட்ரா $15 $10 நீங்கள் பே பண்ணுற மாதிரி வருது. ஐ திங்க் நீங்கள் ஜென்ரலே போய்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே கேட்டு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுறாங்க. கைஸ் இது வேற லெவலாக இருக்குது. உள்ள நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. ஸ்டார்டிங் அவ்வளோ எனக்கு பிடிக்கல, இப்போ செம்மையாக இருக்குது. நான் வந்து நட்ஸை மட்டும் தான் சாப்பிட்றேன். கைஸ் பாருங்க கைஸ், பென் அண்ட் ஜெரிஸோட ஐஸ்கிரீம் இது, அவங்களோட கம்பெனி, அதான் செம்மையாக இருக்குது. அவங்களுக்கு என்றைக்குமே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு போக போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரி கிடையாது. நம்ம ஒன்ஸ் தேங்க்யூ. ஸோ இதுதான் கடைசி ரூமாமா. ப்ளீஸ் ரிமூவ் ஷூஸ். ஓ இந்த ப்ளே ஏரியா, கடைசி ப்ளே ஏரியா. இந்த போ. என்ன எந்திரிடா, எந்திரிங்க, எந்திரிங்கடா செல்லம். என்னடா பாப்பா எந்திரிங்க. மொத்த கோத்து இங்கே தீர்த்துக்கிட்டான். பிளேயரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வேற லெவல். இந்த ஃபைனல் ஹாப்பி எண்டிங் செம்மையாக இருந்தது. ஸோ உங்களை நான் காட்டுறேன் பாருங்க. இதுதாங்க ஃபைனல் ரூம், இதுதான் ஃபைனல் ஏரியா. ஆக்சுவலி வந்து நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம். கடைசியாக அந்த சாக்லேட் ஃப்ளவர் வந்து நாங்கள் எங்களுக்கு இன்னொன்று சாப்பிடணும் போல் தோணுச்சு, எங்களால் சாப்பிட முடியல. ஏன்னா இதுதான் ஃபைனல் ரூம்ட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பெரியவங்க சின்னவங்கலாம் எதுவுமே கிடையாது சார். இப்போ பார்த்தீங்கன்னா வயசானவங்க வந்து அந்த வயசு வந்து இங்கே நம்மளை கொண்டுட்டு வந்துருக்கு. டக்குனு கேட்குறீங்களா? ஆக்சுவலி இன்னும் நிறையா இருக்கு. Sorry. அப்போ வந்தமே அவ்வளோதான். இங்கே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிஃப்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது கொண்டாட்டி மூக்கு மாதிரி. இதுதான் நான் கொண்டாடி ஆடா, ஆடு இல்லை, இது லூஸு யூனிகார்ன். குதிரை யூனிகார்ன் சொல்லுவாங்க. ஓகே கைஸ், இங்கே பாருங்க கைஸ். ஸோ எல்லாமே பிங்க் கலர் தான்.
பிடிச்சாச்சு. ஆக்சுவலி 1 hour தான் ஆச்சு. நம்ம அங்க ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். ஜென்ரல் அட்மிஷன் ஒன்று தான், ப்ரீமியம் பேக் ஒன்று தான். ப்ரீமியம் பேக்கில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, நீங்கள் ப்ரீமியம் பேக் வாங்கிட்டீங்கன்னா இது எப்போ வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி தான் யூஸ் பண்ணணும் இந்த ஸ்லாட், திரும்ப நான் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரீஷெட்யூல் பண்ணிக்கலாம். ப்ரீமியம் ஜென்ரல் அட்மிஷன்றது இந்த ஸ்லாட்டில் இது மட்டும் தான் நீங்கள் நல்லா பண்ண முடியும். இப்போ நீங்கள் 4:30க்கு வரீங்க ஜென்ரல் அட்மிஷன், நீங்கள் 4:30 அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரீஷெட்யூல் ரீஃபண்டு கிடையாது. அதுதான் இது ஒரே விஷயம். மற்றபடி அன்லிமிட்டட் ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் சேம் தான். ஸோ எல்லா காசும் சேம் தான். காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ரீமியம் பேக்கு ஜென்ரல் அட்மிஷன் வந்துடுங்க. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து இந்த பிளாக் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு எபிசோடு நாங்கள் கொடுக்குறோம். அதாவது மியூசியம் ஆஃப் ஐஸ்கிரீம்ன்றதை நாங்கள் தனியாக கொடுக்குறோம். இவளோட அந்த போஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் என்னோட முடிஞ்சது. அப்பா 365 டேஸ்க்கு எந்த இதுவும் இனிமேட்டு எனக்கு செலவு கிடையாது. ஓகே, ஹாப்பியா? ஓகே, see you until then. Bye bye.